catalysis ஓட notes இன்னைக்கு continue பண்ணலாம். So எழுதிக்கோங்க characteristics of enzyme catalysis. Characteristics of enzyme catalysis. Okay. So first characteristic. First point. Effective and efficient conversion. Effective and efficient conversion அப்படினா என்ன அர்த்தம்? கன்வர்ஷன்னா எது கன்வெர்ட் ஆகுது? ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆகுது. சோ ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆகுறது வந்து என்சைம் கேட்டலிசிஸ்ல it is effective and efficient. Effectiveனா many reactants can be converted into products. Efficient na it is the easy way அப்படினு அர்த்தம். ஓகேவா? ஏனா படிச்சோம்ல அந்த லாக் மாதிரி இருக்கும். அதுல ப்ராடக்ட்ஸ் ரியாக்டன்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ்ட் ஆகும். அப்புறம் ப்ராடக்ட்ஸா ஃபார்ம் ஆகும். So it is effective and efficient conversion. நிறைய reactants வந்து ப்ராடக்ட்ஸா மாறும். Efficientனா easiest way to convert. Okay? So an enzyme may transform million reactant molecules to products in a minute. ஒரே மினிட்ல it can change million reactant molecules into products. Okay. So example 2H2O2 gives 2H2 plus O2. Decomposition of hydrogen peroxide. Okay. So in the decomposition வந்து activation energy na என்ன அர்த்தம்? The energy which is required to start the reaction. Okay. Without catalyst. Activation energy without catalyst வந்து 18 kilocalories per mole. அதாவது நம்ம கிராஃப் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இத புக்ல கிராஃப் கொடுக்கல. சோ இப்போ வந்து ரியாக்டன்ட் இங்க இருக்கு. ஓகேவா? ரியாக்டன்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியை ரீச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் வந்து ப்ராடக்ட்டா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சோ இந்த எனர்ஜி தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். சோ கேட்டலிஸ்ட் இல்ல அப்படின்னா இந்த எனர்ஜி வந்து எவ்வளவு இருக்கா? 18 கிலோ கேலரிஸ் பெர் மோல் இருக்கு. ஆனா இந்த பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் வந்து இந்த எனர்ஜி வந்து 11.7 கிலோ கேலரிஸ் பெர் மோல். அதாவது வித்தவுட் கேட்டலிஸ்ட் இது வந்து 18 இருக்கு. கேட்டலிஸ்ட் இருந்ததுன்னா இது வந்து என்ன ஆகுது? 11.7 இருக்கு. சோ கேட்டலிஸ்ட் இருக்கும்போது சீக்கிரமா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதா? கேட்டலிஸ்ட் இல்லாத போது சீக்கிரமா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதா? இருக்கும்போது தான் சீக்கிரமா ஃபார்ம் ஆகுது. சோ கேட்டலிஸ்ட் இருக்கும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி ஆயிடும். சோ ரியாக்டன்ட் வந்து சீக்கிரமா இட் வில் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? சோ இதுல யூஸ் பண்ற கேட்டலிஸ்ட் வந்து இட் இஸ் பிளாட்டினம். சோ hydrogen peroxide in the presence of catalyst and in the absence of catalyst. இப்போ நம்ம வந்து என்ன படிச்சிட்டு இருக்கோம்? என்சைம் பத்தி படிச்சிட்டு இருக்கோம். பிளாட்டினம் வந்து ஒரு என்சைமா கிடையாது. ஓகேவா? சோ இதே ரியாக்ஷன்ல இந்த presence of என்சைம்ல நம்ம கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா the activation energy is 2 kilocalories per mole. அப்ப எவ்வளவு சீக்கிரமா என்சைம் வந்து it is converting the reactant to products அப்படின்னு நம்மளால இதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? So it is the most efficient and effective method for conversion. ஓகேவா? So அதுதான் வந்து first point. Second point வந்து it is specific in nature. It is specific in nature. Specific in nature அப்படின்னா நம்ம பாடியில வந்து ஒவ்வொரு ரியாக்ஷனையும் கண்டக்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு என்சைம் ஸ்பெசிபிக்கா இருக்கும்.
எல்லா என்சைமுமே வந்து எல்லா ரியாக்ஷனுமே வந்து இது பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷனுக்கு தேவையான என்சைம் வந்து டைஜஷன் மட்டும் தான் நடக்கும். அந்த என்சைமால ரெஸ்பிரேஷன் பண்ண முடியாது, ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, வேற எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? So enzymes are specific in nature. Each specific enzyme will perform only specific reaction. Okay. For example, பார்த்தனா H2NCONH2 இது வந்து யூரியா. யூரியாவோட ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் படிச்சோம். என்ன ஆகும்? ரெண்டு ஹைட்ரஜன்ல ஒன்னு இங்க ஆட் ஆச்சுன்னா NH3, இன்னொன்னு இங்க ஆட் ஆச்சுன்னா NH3. ஸோ எனக்கு வந்து 2NH3 plus CO and இன்னொரு O சேர்ந்து CO2 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு வந்து எந்த என்சைம் யூஸ் ஆகுதுன்னா யூரியேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? சப்போஸ் நான் வந்து இந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலா, இந்த ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குல்ல, இதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா CONH, ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா நான் வந்து மித்தைல் குரூப்பை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ இதோட பேர் வந்து மித்தைல் யூரியா அப்படின்னு சொல்லுவோம். என்னது இது? மித்தைல் யூரியா. யூரியாவை ஹைட்ரலைஸ் பண்றதுக்கு யூரியேஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா? சப்போஸ் நான் இதுல ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி மித்தைல் குரூப் ஆட் பண்ணி மித்தைல் யூரியாவை ஹைட்ரலைஸ் பண்றேன். இதே யூரியஸ் என்சைமை வச்சு ஹைட்ரலைஸ் பண்ணா there will be no reaction. இதுல இருந்து என்ன தெரியுது? யூரியஸ் வந்து will hydrolyze only urea. It will not hydrolyze any other urea, any other substituted urea. Okay, so it is specific in nature. Okay. Next, third point, enzyme catalyzed reactions. Enzyme catalyzed reactions have maximum rate at optimum temperature. Maximum rate at optimum temperature. So இது நான் என்னன்றதை நான் சொல்றேன், கிராஃப் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்போதான் புரியும். ஸோ நான் வந்து ஒரு கிராஃப் வரைகிறேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் வந்து டெம்பரேச்சர் எடுத்துக்கிறேன், டிகிரி செல்சியஸ். இந்த சைடு வந்து நான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? So at one particular point, at one particular temperature வந்து the rate of the reaction வந்து maximum இருக்கும். ஓகேவா? அந்த டெம்பரேச்சர் தாண்டின உடனே என்ன ஆகும் அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து கம்மியாகி அப்படியே it will come to zero. It will come to zero. So there is one particular temperature, okay, at which the rate of the reaction is maximum. So that temperature is called as the optimum temperature. So optimum temperature na enadhu? The temperature at which the rate of the reaction is maximum is called as the optimum temperature. So above the optimum temperature enna agum? The rate of the reaction வந்து will decrease and it will become zero. So above optimum temperature the rate of the reaction decreases and it becomes zero. ஓகேவா? சோ இதுல இருந்து என்ன சொல்றாங்க? இதுல என்சைம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன்ஸ் அதுக்கு வந்து மேக்ஸிமம் ரேட் எப்போ இருக்கும் அப்படின்னா அட் த ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஓகேவா? அதாவது ஆப்டிமம் டெம்பரேச்சர்ல என்சைம் ரியாக்ஷன்ஸ் வந்து will be taking place faster அப்படின்னா. ஓகே. சோ நெக்ஸ்ட் fourth பாயிண்ட். சோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை எழுதிடலாம். Enzymes in human body
has optimum temperature of 37 degrees Celsius or 98 degree Fahrenheit. So இதுதான் வந்து human body temperature, normal temperature. So இந்த normal temperatureல தான் வந்து enzymes will be having optimum temperature. னா என்ன அர்த்தம்? எல்லா என்சைமுமே வந்து நல்லா வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? So high feverல என்ன ஆகும்? When you have high fever, when there is high fever, என்ன ஆகும்? The optimum temperature வந்து increase ஆகும். ஓகேவா? So optimum temperature increase ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? Rate of the reaction வந்து it will decrease. At optimum temperature, அதாவது high feverல வந்து the temperature increases. So என்ன ஆகும்? The enzyme ஓட activities வந்து collapses. புரிஞ்சுதா? Next, fourth one. So the rate of the enzyme catalyzed reactions are maximum at optimum pH. pH na enna theriyum nenikiren. pH scale வந்து it is used to find whether a substance is a strong acid, strong base or weak acid, weak base. Okay, so இதுல வந்து நான் வந்து டெம்பரேச்சருக்கும் ரேட்டுக்கும் கிராஃப் வரைஞ்சேன். இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன்? pHக்கும் ரேட்டுக்கும் கிராஃப் வரைய போறேன். So again I will take pH here and rate of the reaction here. So pH increase ஆகாக என்ன ஆகும் அப்படின்னா rate of the reaction வந்து increase ஆயிட்டே இருக்கும். So at a particular pH வந்து the rate of the reaction will be maximum. So that pH is called as the optimum pH. Above the optimum pH, the rate will decrease and it will become 0. Okay, so optimum pH na enna நீங்களே எழுத பார்க்கலாம். At a particular pH, the rate of the reaction will be. So at particular pH, the rate of the enzyme catalyzed reaction will be maximum. That pH is called as the optimum pH. So next, fifth point, enzyme catalyzed reactions na enadhu? The reactions which are carried out with the help of enzymes. So இந்த enzyme ஓட ஆக்டிவிட்டியை நம்மளால சில பாய்சன் வச்சு, இப்ப கேட்டலிஸ்ட் ஓட ஆக்டிவிட்டியை கேட்டலிஸ்ட் பாய்சன் டெஸ்ட்ராய் பண்ணுது, அப்படி கரெக்டா? சோ அதே மாதிரி the enzymes also can be inhibited. Inhibited na can be destroyed by poisons. Can be destroyed by poisons. So இந்த poisons என்ன பண்ணும் அப்படின்னா, they will decrease the activity of enzyme. They will decrease the activity of the enzyme. So example வந்து சில drugs வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். drugsனா medicines. ஓகே, சோ இந்த மெடிசன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த என்சைமை வந்து அதோட வேலையை செய்ய விடாம இருக்கிற இந்த பாய்சன்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பாக்டீரியா இல்ல சில வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம உடம்புல இந்த என்சைம்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல, அந்த என்சைம்ஸை வந்து வேலை செய்ய விடாம தடுத்துரும். ஓகேவா? சோ டிசீசஸ்லாம் அப்படிதான் அஃபெக்ட் ஆகும். சோ நம்ம எடுத்துக்கிற ட்ரக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபா ட்ரக்ஸ், பெனிசிலின், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்து, சோ சல்ஃபா ட்ரக்ஸ், பெனிசிலின், ட்ரக்ஸ்னா மெடிசன்ஸ், வேற ஏதாவது ட்ரக்ஸ் கிடையாது. ஓகேவா? சல்ஃபா ட்ரக்ஸ், பெனிசிலின் வந்து it destroys the bacteria. It destroys the bacteria which
inhibits the enzymes. Okay, இது ஒரு எக்ஸாம்பிள். சோ இந்த மாதிரி ட்ரக்ஸை வந்து நீ யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த பாக்டீரியா என்ன பண்ணும், நம்மளோட என்சைமோட ஃபங்க்ஷன்ஸை வந்து தடுத்துரும். நார்மல் ஃபங்க்ஷன்ஸ், நார்மலா டைஜஷன் நடந்துட்டு இருக்கிறது உண்மை டைஜஷன் நடக்காம நமக்கு டிசென்ட்ரி ஆயிடும். ஓகேவா, பிளட் பிரஷர் வந்து நார்மலா மேல போயிடும், காலரா வரும், நிமோனியா, இதெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து பாக்டீரியானால வர இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகேவா, சோ இது வந்து அபவுட் த பாய்சன்ஸ். இப்போ கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றது ப்ரமோட்டர்ஸ்னு ஒன்னு படிச்சிருப்போம், கரெக்டா? அதே மாதிரி என்சைமோட விஷயத்துல ப்ரமோட்டர்ஸ் சொல்ல மாட்டோம். the substances which increase the activity of enzymes அத வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா coenzymes அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, coenzymes அப்படின்னா the activity of enzymes is increased by it. The activity of the enzymes are increased by it. So for example, vitamins வந்து they are coenzymes. எப்பவுமே நம்ம சொல்லும்போது புரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ புரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து என்சைம்ஸ். ஸோ இந்த புரோட்டீன்ஸுக்கு பக்கத்து சப்போர்ட்டா இருக்கிறது வந்து இந்த விட்டமின்ஸ் ஆர் கோஎன்சைம்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்சைம் கேட்டலிசிஸ் ரியாக்ஷன். ஸோ புரிஞ்சுதா? ஸோ நம்ம 3 தியரிஸ் படிச்சிருக்கோம். ஒன்று வந்து இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி, அது ஒரு 5 மார்க். அட்சார்ப்ஷன் தியரி, அது ஒரு 5 மார்க். அப்புறம் என்சைம் கேட்டலிசிஸ், அந்த மெக்கானிசம் வித் டயக்ராம் பிளஸ் என்சைம் கேட்டலிசிஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நாளைக்கு நம்ம வந்து ஜியோலைட் கேட்டலிசிஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா?